வணக்கம். வாங்க லதா வியூஸ்க்கு. இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, நாகூர் பக்கம் இந்த காரைக்குடி பக்கம்லாம் லாபா அப்படின்னு ஒன்று கல்யாணம் எந்த விசேஷமாக இருந்தாலும் இது செய்வாங்க. சிக்கன் லாபா. நம்ம வந்து சிக்கன் முட்டை சேர்த்து லாபா செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 300 கிராம் இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு, ஒரு முட்டை உடச்சி சேர்த்துட்டு, வெதுவெதுப்பாக இருக்கிற பால் சேர்த்து தாங்க நாங்கள் இன்றைக்கி இப்போ செய்ய போகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த லாபம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். கல்யாண வீட்டிலலாம் இவங்க செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா ஊறட்டும் இது. அப்போ தான் நல்லா மாவு சாஃப்டாக இருக்கும். நல்லா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா கையில் கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய், அடிகனமாக இருக்கிற ஒரு கடாயோ இல்லை இரும்பு கடாயோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. இல்லை குக்கரில் கூட செய்யலாம். அதில் வந்து நான் 4 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு, இப்போ நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு சாப்பிடும்போது லாபா சாப்பிடும்போது வாயில் கடிபடாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 1/4 கேஜி அளவுக்கு இதில் சிக்கன் கைமா சிக்கன் வந்து நல்லா எலும்பு இல்லாமல் ஒரு சதையை மட்டும் கைமாவாக வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதை நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. அந்த பச்சை வாசனை போகணும், கவுச்சி ஸ்மெல்லாம் போகணும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அதையும் சேர்த்துட்டு, மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். கொஞ்சம் 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டால் போதும். எல்லாமே செஞ்சு முடித்து சாப்பிட்டுடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகணும். இப்போது கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் அளவுக்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு, நான் உப்பு ஃபஸ்ட்லேயே வெங்காயம் வதங்க தானே போட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த சிக்கன் கைமா வந்து நல்லா வேகணும், அதுக்காக தான். இப்போது அப்பப்போ திறந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி இந்த ஸ்டேஜில் சேர்த்து வந்து முக்காதிட்டு நல்லா வெந்துருச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் முதல்லே மஞ்சள் பொடியெலாம் சேர்க்குறோம் இல்லையா, அப்போவே கூட சோம்பு சேர்த்துக்கலாம். நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. இப்போ வெந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு பவுலில் வந்து 2 முட்டை சேர்த்து நல்லா 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடியும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்தா போதும், ரொம்ப வேணாம், மசாலாவில் இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் சிக்கன் கைமாவை வந்து அது வந்து இதில் 2 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி கலந்து நம்ம சேர்த்து எடுத்துக்கணும். இப்போ தனியாகவும் ஒரு முட்டையை வந்து ஒரு பவுலில் சேர்த்து சின்ன பவுல் நல்லா அடித்து வச்சுக்கோங்க. இதில் எதுவும் சேர்க்க வேணாம், அப்படியே ராவாக அடித்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம மாவு பார்க்கலாம். நல்லா பாருங்கள், ஊறி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. பூரி மாவு மாதிரி தான், கொஞ்சம் கெட்டியாக தான் பிசையணும் இதுக்கு. இப்போ நல்லா பிசைஞ்சிருக்கும். இப்போது நம்ம கை விடாமல் நல்லா கொஞ்சம் கலந்து கொடுத்துக்கோங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறமா நல்லா நம்ம தேய்ச்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சிடலாம். இதுக்கு வந்து எனக்கு ஒரு 7-8 வந்திருக்கும். 7-8 வந்துச்சு லாபாவில். 8 லாபா கிடைக்கும். நான் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் போட்டேன். அவங்க போடுறவங்க கடையிலலாம் வந்து இன்னும் பெரிய சைஸாகவே போடுவாங்க. நம்ம வீட்டில் செய்யறதுனால கொஞ்சம் சின்ன சின்னதாக நான் உங்களுக்கு ஈஸியாக செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செய்யலாம், இல்லை டின்னராக கூட செய்யலாம். இது ஒரு 2 சாப்பிட்டாவே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் உருட்டி தனியாக எடுத்து வச்சுட்டு மாவு சேர்க்காமல் இதுக்கு வந்து எண்ணெய் மட்டும்தான் நம்ம சேர்த்து எண்ணெய் தடவிட்டு நல்லா எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும்போது நல்லா சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து கொஞ்சம் தடிமனாக இருந்தால் ஒரு இதுவாக இருக்கும், வாய்க்கு கொஞ்சம் கடிப்படும் இல்லையா, மொத்தியாக இருந்தால். இந்த மாதிரி இவ்வளோ மெலிசாக பாருங்கள் தேய்ச்சிட்டு, பூரி மாவை விட சப்பாத்தி மாவை விட மெலிசாக தேய்க்கணும். தேய்ச்சிட்டு இப்போ தவா வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். சூடாக இருக்கும்போதே போட்டுட்டு லைட்டாக தான் சூடாக இருக்கணும், நம்ம கை வச்சு கலரணும். இப்போது லைட்டாக அதில் வந்து முட்டை நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை தடவிட்டு அதுக்கு மேலே இந்த சிக்கன் கலவையை சேர்த்து அதில் வச்சுருங்க. ஃபில் பண்ணிவிட்டு இப்போது 4 பக்கமும் மடிச்சிருங்க இந்த மாதிரி.
பார்த்து சுடாமல் பார்த்து பண்ணிக்கோங்க. 2 ஜல்லிக்கரண்டியை வச்சு நம்ம மடித்து இப்படி விட்டுட்டோன்னா சரியாக போடும். இப்போ நம்ம முட்டை பேஸ்ட்டு வச்சுருக்கோம் இல்லையா, கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா முட்டையை, அதை இது மேலே தடவிட்டோன்னா அது ஃபில்லிங் வந்து வெளியே வராமல் இருக்கும். அது வந்து இந்த ஒரு பைண்டிங் மாதிரி நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அது சேர்க்குறது. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டரு, நெய் அப்படி கூட சேர்த்துக்கலாம், நம்மளுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி. நான் இன்றைக்கி எண்ணெய் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். இப்போது 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக குக் பண்ணணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற முட்டை ஸ்டஃபிங் எல்லாமே நல்லா நமக்கு ஈவனாக வெந்து நல்லா வரும். சைடில் எல்லா பக்கமும் நம்ம வச்சு எடுத்துக்கணும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நானும் இதை ஒரு சேனலில் பார்த்துட்டு தான் செஞ்சுருக்கேன். அவ்வளோதான். இதே மாதிரி அந்த 4 பக்கமும் நல்லா அப்படியே ஒரு ப்ரௌனாக வரணும் நம்மளுக்கு. அந்த மாதிரி பிடிச்சி பொறுமையாக வேக வச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துருங்க. சாப்பிட்றதுக்கு வாயில் வச்ச உடனே அப்படியே கரைஞ்சி போயிடும், அந்த மாதிரி இருக்கும். இது சமோசா மாதிரியெல்லாம் இருக்காது, நம்ம அந்த பப்ஸ் இருக்குது இல்லையா அந்த டைப்பில் இருக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கோங்க. மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லதா வீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு சொல்லுங்கள். இதே மாதிரி எல்லாத்தையுமே நல்லா பக்கமும் ஒரு முறையும் நம்ம ஸ்டவ் வந்து சிம்லேயோ இல்லை ஆஃப் பண்ணிவிட்டு கூட பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பற்ற வச்சுக்கலாம் அடுப்பை. இல்லைன்னா கை சுட்டுக்கும், பார்த்து தான் பண்ணணும். அடுத்த வச்சு ப்ரஷ்ஷில் வச்சு நான் பைண்டிங் பண்ணிக்கிறேன். அந்த முட்டை பேஸ்ட் தடவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போடுறேன். எண்ணெய் கூட நிறைய தேவைப்படுறதில்ல இதுக்கு. இதுலேயே வந்து நம்ம வெஜ்ஜில் கூட பண்ணலாம். பன்னீர், காளான், அதுக்கப்புறம் ஒரு காய்கறிங்கெல்லாம் வச்சு கூட பண்ணலாம். அப்போ கூட வெஜிடபிள் வச்சு செஞ்சால் கூட அது கூட நல்லா தான் இருக்கும். வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு அதுவும் சூப்பராக இருக்கும். இதில் எல்லா மாதிரியும் நம்ம ட்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி சிக்கனில் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். சிக்கனு, எக்கு. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இதெல்லாம் நம்ம முட்டை இந்த இதெல்லாம் கலவையெல்லாம் கலந்து ரெடியாக வச்சிட்டோம்னா சுடுறது வந்து கொஞ்சம் நேரம் தான், சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. புட்டு இன்னொரு வீடியோவில் புடும்போது